படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம பில் நை வந்து ஒரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு ரொம்ப சின்சியரான மேன். அவருக்கு கொடுத்த டாஸ்க்கெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக கணக்கச்சிதமாக முடிச்சிருவார். ரொம்ப டிசிப்ளின் மேன். இப்படியாப்பட்ட நம்ம பில் நைக்கு வந்து சடனாக லைஃப் எண்டில் கேன்சர் வந்துடுது. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு மனுஷன், உடஞ்சி போயிடுறாரு. குடுகுடுன்னு ஓடி போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பாருக்கு போகிறாரு, நைட் கிளப்புக்கெல்லாம் போகிறாரு. இருந்தாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, அதுலலாம் இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துடுறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை திரும்பவும் அவர் எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா மீதி ஸ்டோரியாக கொண்டு போயிருக்கிறாங்க. இவர் இந்த டாஸ்க்கை எடுத்துக்கும் போது இவரோட கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணார், அவரோட கொலீக்குலாம் இவர் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாரு, வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறதா மீதி கதை. ரொம்ப அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம பில் நை. அவருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு அவரோட முகபாவங்கள் மாறுறதும் அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனும் படத்தை ரொம்ப தூக்கி நிப்பாட்டுது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுமே ரொம்ப தன்னோட நடிப்பு அருமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. எஸ்பெஷலி இதோட கேமரா ஒர்க்கு தூக்கி சாப்பிடணும். படம் ஒரு ஈஸ்ட்மெண்ட் கலர்ந்த மாதிரி ஒரு கலரிங் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து அந்த 1960s உள்ள யூகேவே ரொம்ப அருமையாக காட்டுது. அதுக்குன்னே நான் இந்த படத்தை பார்த்தேன். அதே போல் மியூசிக் வந்து பின்னி பெடல் எடுக்குது. அதுவும் எஸ்பெஷலி வயலின்னு, படம் பேர் போடும்போதே வயலினை வந்து வாசித்து தள்ளுறாங்க. அதுவே நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுதான் சிம்போனியோ அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோன்ற மாதிரியான வயலின் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த படம். இது வந்து ஒரு உலகத்தரமான படம். இதில் வந்து நடித்திருக்க அனைவருமே தன்னோட நடிப்பை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நல்ல மெசேஜை கொடுக்கக்கூடிய படம். உங்களுக்கு குளோபலைஸ்டு மூவி பிடிக்கும், நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல மியூசிக் உள்ள இங்கிலீஷ் படங்கள் பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் நம்ம பில் நை அவரோட பர்ஃபார்மன்ஸுக்குன்னே இந்த படத்தை பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி 95th அகாடமி அவார்டுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டு இது அவார்டும் வின் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ ஒரு அவார்டு வின்னிங் மூவி பிடிக்கிற ரசிகர்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது, தமிழ் டப்பிங்கும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.